அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்கள் கட்சியோட கொள்கை விளக்கங்களையும் கட்சியோட தொடக்கத்திற்கான நோக்கங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சின்றது பெரிய அளவில் உருவாகியிருக்கு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி இருந்தும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல்வேறு தமிழறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி சென்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து அரசியல் களத்திலே களமாடி தமிழர் குடி ஒற்றுமை அரசியலை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பெரிய அளவில் வாக்கு அரசியலில் 36 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதன் தலைமையில் இருக்கிற நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து சினிமா திரைப்பட இயக்குனராக இருந்தவர். தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 50 ஆண்டுகளுக்கு மேலாக முனைமழுங்கா மாவீரன், தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன், தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியை தமிழகத்தில் விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் ஊடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவண்ய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் வளங்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிபோய்விட்ட நிலையில் இருப்பதை காப்பவும் இழந்ததை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் JP ராஜன் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் மலர்ந்திருக்கின்றது. இந்த கட்சியிலே வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் 27 மாமன்னர்கள் மருதுபாண்டியருடைய நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் சுமார் 1 லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் முதல் கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம். அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சியை வெற்றி பெறவும் புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் வேறு எதனா கேள்வி மீது கேட்டீங்கன்னா கூட அதுக்கான பதில் நாங்கள் சொல்கிறோம். இது தீர்மானங்கள் போட்டிருக்கோம். கட்சி தொடக்கத்துக்கான ஒரு தீர்மானங்களை ஒரு 9 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கோம். அந்த தீர்மானங்களை ஒன்றா முதல்ல நான் படிச்சிடுறேன், அதை பதிவு பண்ணிக்கங்க. அன்புடையர் வணக்கம். 1/9/2024 அன்று சென்னை வடபழனியில் முனைமழுங்கா மாவீரன் தோழர் பொன்பரப்பி தமிழரசன் நினைவு நாளில் புரட்சி தமிழர் கட்சி JP ராஜன் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது. கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் குடிவாரி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக ஆமாங்க ஐயா எடப்பாடியாருக்கு சொல்கிறீங்க, நல்லது தானே, ஒரு புரட்சி தமிழராக இருக்கட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க ஐயா, நாங்கள் வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சார்ந்து இயங்குவோம். அப்போ அதுக்கான சூழல் அமையும் போது நாங்கள் அதை முடிவெடுப்போம். இல்லை நாங்கள் புரட்சி தமிழர் கட்சின்றது தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டு இந்த கட்சியை நடத்துறதுக்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போன்றவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்புகள்லாம் அமையுது. எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோடு இணையறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் அதெல்லாம் செய்வோம். ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டு தாங்க ஐயா. 50 ஆண்டு கூட்டணி போவோம். கேளுங்க, நான் ஓகே நீங்கள் சொல்கிறது ஓகே.
50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு சீரான வளர்ச்சி இல்லை, மக்களுக்கான எந்த ஒரு சுரண்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம். உண்மைதான் அது. அது பல்வேறு தேசிய இன பிரச்சனைகள்லையும் சரி, மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லையும் சரி இருந்த அரசுகள், அதே திமுக அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் இழைத்திருக்கின்றன. அதனால் நாங்கள் கொள்கை அடிப்படையில் எங்கள் கட்சி நடக்கும். கூட்டணி என்ற கூட்டணி தர்மத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடியார் போன்ற ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான எங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இல்லை, வாக்கு அரசியலில் வந்த பிறகு அதுக்கான அரசியலை நாங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் பேசுகிறேன்ல, கூட்டணி நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்றது வாக்குக்காக கிடையாது. தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க யாருமே இந்த தமிழக குடியிருக்காக எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்கிறதில்ல. இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க, அந்த மாதிரி தான் இது வரைக்கும் அரசியலில் நடக்கிறது எல்லாமே. கூட்டணி பேசுகிறாங்கன்னா கூட்டணியில் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, எங்கள் கட்சிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, இந்த தமிழ்குடி சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, இது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி யாருமே முன்னெடுக்கிறதுல. இதில் இப்போ இதில் அதனால தான் சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக கூட்டணி பேச வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது கொடுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணுறோம், உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் வளர்வதற்கு எங்களை போன்ற நாம் தமிழிலிருந்து முன்னோடிகள் தான். நாம் தமிழ் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் இப்போ 14 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இந்த 14 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்துருக்குது. சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்லை. ஏதாவது வளர்ந்துருக்கிற ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து ஊதுறாங்களோ அவங்கள தவிர வேறு யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில். பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க? சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு. அவருக்கு யார் ஜாட்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் வளர்ந்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை தமிழ் குடி வளர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையே நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி, நான் மிகப்பெரிய நான் நினச்சேன்னா அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறேன்ல சீமானு. ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துருக்காரா? சும்மா அறிக்கையிடுவார், அவ்வளோதான். ஒரு லெட்டர் பேடில் போடுவார், என்ன சொல்லுவார், இவர் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தம்பி இந்த தமிழ்நாட்டில் இருக்க தம்பிக்கெல்லாம் யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேன்னா இவன் யாருனே எனக்கு தெரியாது, இவன் என் கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி தானே பண்ணுறாரு இந்த நிமிஷம் வரைக்கும். உண்மையான தமிழ் பற்று உள்ளவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேலே அந்த பற்று உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், குரல் கொடுக்கணும் இல்லையா? இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா? இல்லை. உருவாக்கியவங்க வேணும் இல்லை? சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தமிழ் மக்களை, தமிழ் இன சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலிமா பலனடைகிறாரு, அவ்வளோதான். இப்போ சமீப காலமாக இப்போ விடுங்க, ஒரு 2 ஆண்டு காலமாக சீமான் தமிழ் தேசியத்தை என்ன பேசியிருக்காரு? ஒன்றும் பேசலை. தன்னோட சுய பெருமையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதை தானே பேசிகிட்டு இருக்காரு. கற்பனைவாதம் இதுதான் பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பி டீம் தான். ஏன் சொல்ல வரேன்னா, மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் ஆட்சி பண்ண முடியாது. யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு நட்பு வச்சுட்டதுனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஆட்சி பண்ணுறாரு. பொது வழிகளில் மேடைகளில் நான் திட்டுவேன். நீங்கள் அவர் தன்னை கட்டமைக்கிறதுக்காகவும் தன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. ஆனால் உண்மையாகவே அவர் சொல் வழிப்படி நடக்கிறாரா? இல்லையே. அவர் சொல் வழிப்படி நடந்திருந்தால் உண்மையான தமிழ் தேசியம் இந்த 14 ஆண்டுகளில் மறந்துருக்கும். அதான் உண்மை. நான் சார் நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் சார். திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பில் இருந்தேன். நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். இதில் என்னென்னா, நான் இப்போ 2018 தான் வெளியே வந்தேன். இவரோட செயல்பாடு முதல்லேருந்தே எங்களுக்கு இவர் நல்ல ஒரு பேச்சாளர் இருந்தார். இவர் 2009 இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் 2000 இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் 2009 கட்சியாக இவர் உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு. மீடியா ஃபோக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம். இவருக்கு நாங்கள் மறைமுகமான எல்லா வேலைகளும் செஞ்சோம். இந்த கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்லை, நானும் ஒருத்தன்.
எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்ல, தமிழ் தேசியம் தான் தேவை, தமிழர்களோட ஒற்றுமை தேவை, தமிழர்களோட வளர்ச்சி தேவை. ஆனால் இவர் அதை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழில் இருக்க ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழுக்காக எதாவது செஞ்சுருக்காரு கேட்க சொல்லுங்கள். ஒருத்தருக்கும் செய்யலை, செய்யவும் மாட்டார். இவர் நேரடியாக வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருல்ல. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியாக பார்த்துட்டார்ல. தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவார், இவருக்கு அடுத்த தலைமையில் இவங்க தான் இருப்பாங்க. ஐயா ஒரு சீமான் வந்து ஆமாம் இன்னைக்கு வந்து சார் சீமான் அவர்கள் சுயமாக செஞ்சுக்கிறது என்ன பண்ணியிருக்காரு. 2009 அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன, இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன, பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா ஐயா. இப்போ அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர் ஒரு ஒரு நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாருங்க. 1 மணி நேரம் பேச்சுக்கு நடக்குதுங்க. அதில் வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர்ன்றதால் அவர் வந்து சரமாரி அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லையும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க. அதை அவர் பயன்படுத்தி அது நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார். திமுகவுக்காக பேசியிருக்காரு, காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு, மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு. அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி, பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர். அப்படி இருந்த நபர் 2009 ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க. அந்த டைமில் அந்த கட்சியை உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார், இப்போ திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி, தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்கெல்லாம் இணைஞ்சு தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும். இப்போ 2009 அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை. ஒரு அமைப்பை உருவாக்கணும், நாம் தமிழர் இயக்கமாக உருவாக்கணும். அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான். அவருக்கு ஒரு அதை தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும். அந்த நாம் தமிழர் கட்சியை அரசியல் கட்சியாக பதிவு போனோம் வந்தவங்க. அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்துக்குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார். அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடினதில்லை. அதுக்காக ஒரு இன்றைக்கு வரைக்கும் அது அந்த படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணை எல்லாமே இருக்குங்க. ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்கள எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் கடந்து 10 வருடம் 15 வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க. அவங்களெலாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்றைக்கி சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார்ன்றாரு. எப்படிப்பட்ட ஒரு எகத்தாளமான பேச்செல்லாம் நடக்குது. அவன் தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல ஒரு பேட்டி அளிக்கிறார். ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டார், நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் பூனைக்கறி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்கே 2K அந்த குறிப்பாக இந்த 2009 பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில் இந்த புதுசாக வருகிற தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கின்னு இருக்காருங்க. நீங்கள் 36 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம் தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு, சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க. தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு வருகிற தேர்தலில் நாங்கள் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால் வாங்க முடியும். போன ஆக எங்களுக்கு அதை நோக்கி சரிங்க. ஆமாங்க சார். அவங்க ஊரில் இல்லை சார், அது நிறைய நீங்கள் ஆதாரங்கிறதுனா நான் டாக்குமெண்ட்டோட கேட்குறீங்க என்கிட்ட. அவருக்கு வந்து ஊட்டி ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ கையில் எதுவும் வைக்கலைங்க ஐயா. அதுக்கான நான் அது இருக்கு அரணையூரில் இப்போ அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலேயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயோ அவர் சொத்து பத்துக்கள் அவர் வந்து அவர் பேர்லேயும் அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலேருந்து வர்ற அந்த திரள் நிதி மூலயமா தன்னை சுகபோகவாசியாக தான் வாழ்ந்துன்னு இருக்காருங்க. அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு. இதை நான் அறுதிட்டு சொல்லணும்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம், பேசுவோம். ஆதாரம் இல்லாமல் இல்லை. இப்போ கையில் ஒன்றும் இல்லை. இப்போ ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே,
கையில் ஆவணங்களாக நான் வச்சு இல்லை எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம். அது ஆவணமாக நாங்கள் வெளியிடுவோம். கட்டாயம் ஒரு நாள் அதை கட்டாயம் ஒரு வருங்காலங்களில் வெளியிடுவோம். புரியுது புரியுது. தாராளமாக போட சொல்லுங்க. இல்லை ஆதாரத்தை நாங்கள் காட்டுறோம். கேஸ் போட்டுட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம். அவர் மேலே நாங்கள் அவதூறாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்ணுறாருன்னு. கட்டாயம் உண்மை, அதை நாங்கள் நிரூபிக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து வருதுங்க, உலகம் முழுக்க இருந்து வருது. குறிப்பாக ஈழத் தமிழர்கள்கிட்ட வருது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடங்காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திரள் நதி என்ற பேரில் வசூலி சிந்தாங்கிறாரு. அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்கார், பாக்கியராஜ்னு. அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாதலாம் இல்லை. நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கோ சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை. அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம். தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்கள் எங்கள் கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம். தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம். குறிப்பாக தமிழர் குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்கள் கட்சி முன்னெடுக்குங்க. அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை. இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம். நாங்கள் கட்டாயம் அதை எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆமாங்க ஐயா, அது சும்மா ஒரு பம்மாத்துங்க ஐயா. அது என்ஐசி சோதனைன்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் அந்த ஊடகங்களில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து தகவல் தொழில்நுட்ப அணின்ற பேரில் பெரிய அளவில் யூடியூப்புகளே ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை கட்சி மூலயமா நடத்துகிறாங்க. அதே போல் யூடியூபர்ஸாக நிறைய பேர் அந்த கட்சியில் இயங்குறாங்க. அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியிலையும் வெகுஜன தளத்திலையும் கொண்டு போகிறத பிடிக்காத மத்திய மாநில அரசுகள் அவங்க மேலே ஒரு கார்னர் பண்ணணும்னு இருந்தாங்க. அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்கள மிரட்டி பார்க்குறாங்க. அது 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 வந்து சாதாரண ஒரு நடைமுறை தான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது என்ன அதுக்கான முகாந்திரம் இருந்தது, விசாரணை பண்ணாங்க, ஒன்றும் இல்லைன்னு ஒன்று விட்டுட்டாங்க. எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருக்குங்க. அதில் கட்டாயம் கட்டாயம் நடக்குதுங்க ஐயா. இது நாங்கள் 2009 கட்சியில் இணைஞ்சிலேருந்து அவர் அந்த தொடக்க காலகட்டத்திலேருந்தே அந்த கட்சி தொடக்கிறதுக்கு காரணமாக இருந்த முன்னோடி சக்திகளாக இருந்த சீமான் வருகைக்கு முன்பு சீமான் வாழ்த்துக்கள் திரைப்படத்தை எடுத்துன்னு இருக்கும்போதே நாங்கள் அரசியலில் இருக்கோம். நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கோம். ஐயா நெடுமாறன் தலைமையில் இயங்குகிறோம், மணியரசன் தலைமையில் இருக்கும், பொழிலன் தலைமையில் இயங்குகிறோம், சுபா இளவரசன் தலைமையில் இயங்குகிறோம். பல்வேறு குழுக்களாக தமிழகத்தில் தமிழ் தேசிய கருத்துக்கள் அனைத்து மாவட்டங்களும் இருக்குது. வட்டார இயக்கங்கள் இருக்குது, சமுதாய இயக்கங்கள் இருக்குது. அனைத்துமே எங்கள் ரோல் மாடல், எங்களுக்கு முன்மாதிரி தலைவர் தமிழரசனையும் தலைவர் பிரபாகரனையும் முன்னெடுத்து இயக்கங்கள் இருக்குங்க. சீமான் வருகைக்கு பின்பு அது பெருந்திரளாக ஒன்று சேர்த்தோம். நாங்களாம் அப்பயே நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாக இயங்கினோம். 2009 முன்பு நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாக இருந்தோம். சீமான் வருகையின் போது ஒரு கட்சியாக மாறணும், பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைக்கணும்னு முடிவு பண்ணி நாங்கள் சுபமுத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் தலைமையில் பெரிய ஒருங்கிணைப்பு கமிட்டி தமிழ்நாடு முழுக்க போய் பேசும்போது பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைது. அந்த ஒருங்கிணைப்பில் இணைஞ்ச அமைப்பு தான் நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கம் தான். நாம் தமிழர் கட்சியில் போய் இணைஞ்சோம். இல்லைங்க, இப்போ பெண் நிர்வாகின்னு இல்லை, எல்லா நிர்வாகிகளுக்குமே மூத்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கூட அதில் மரியாதை கிடையாதுங்க. இன்னும் மரியாதை இல்லைன்னா எந்த முடிவாக இருந்தாலும் நீ நடா கட்சி நடத்துகிற, நான் தானே தலைவன், நான் சொல்கிறது நீ கேட்கணும், இஷ்டப்பட்டா இல்லைன்னா போட வெளியே போடான்றாரு. அவர் வீட்டு ப்ராப்பர்ட்டி மாரி பேசுகிறார். கட்சின்றது வந்து எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழின உணர்வாளர்களாக உருவாக்கப்பட்ட கட்சி இது. இந்த கட்சியில் வந்து எங்களை ஒரே நாளில் நீ வெளியே போன்றதும் புறக்கணிக்கிறதுன்றதும் பிசுறுன்றதும் மசுறுன்றதும் கிரீஸ் டப்பான்றதும் எந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியலை சீமான் இன்னைக்கு விதைச்சுன்னு இருக்காரு. கூடிய விரைவில் அந்த கட்சியில் இன்னும் இருக்கிற நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கட்டாயம் சீமானுக்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுத்து வெளியே வருவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். வந்தால் இணைச்சிக்கு தயாராக இருக்கிறோம். அம்மா சகோதரி காளியம்மாவை நாங்கள் வரவேற்கிறோம். தாராளமாக. ஆமாங்க ஐயா, நம்ம சகோதரி காளியம்மாளை வரவேற்கிறோம். அப்போ மதுரை வெற்றி குமரனை அழைக்கிறோம்.
வெற்றிக்குமரன் அதுக்கான ஒருங்கிணைப்பில் இருக்கிறதா சொல்கிறாருங்க. கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட மதுரை மண்டல பொறுப்பாளர் வெற்றிக்குமரன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி நீக்கப்பட்ட விலகப்பட்ட விலகி நிற்கிற தோழர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நான் கட்சியை தொடங்க போகிறேன்னு கடந்த ஒரு மாதமாக இயங்கி நிற்கிற எங்கள்கிட்டலாம் பேசினாருங்க. நாங்கள் அதுதான் அவர் பேசின்னு இருக்காரு, நாங்கள் செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு வந்துட்டோம். இல்லை வெற்றிக்குமரன் போன்றவங்க எங்க கூட வந்தாலும் இணைச்சிக்குவோம். அதே போல் இன்னும் பெயர் தெரியாத நாம் தமிழர் கட்சியில் இயங்குகிற முன்னோடி தலைவர்கள் ஆகட்டும், தமிழ் தேசிய குழுக்களாக செயல்படுகின்ற பல்வேறு அமைப்புகள் ஆகட்டும், எங்கள் கட்சியில் இணைக்கிறதுக்கு நாங்கள் மனதார வரவேற்கிறோம். நம்மளுடைய தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய அரசை அமைக்க முடியுன்றதை முழுசாக நம்புகிறோம். அதன்படி நாங்கள் வழி நடப்போங்க. சரியான சொன்னீங்க ஐயா. அது என்னன்னா இங்கே ஒரு அதுதான் இப்போ அதுக்காக தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்தோ சீமானிட்டிருந்தோ வெளியே போனால் ஏதோ ஒரு திராவிட கட்சியிலையோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலையோ மாற்று கொள்கை சித்தாந்தம் கொண்ட கட்சியில் போய் சேர்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. சீமானிட்ட இல்லைன்னா சீமான் பேசுறது மட்டும் தான் தமிழ் தேசியம். சீமானிட்டு வெளியே போயிட்டா அவங்க வந்து விலை போயிட்டாங்க, திராவிடத்துக்கு விலை போயிட்டாங்க, பாரதியத்துக்கு விலை போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதை மாற்றும் வகையில் தான் நாம் தமிழருக்கு மாற்றாக தான் எங்கள் கட்சி உருவாக்கியிருக்கோம். நாம் தமிழருடைய தலைமை சீமானை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏற்றுக்கிறோம். அந்த கொள்கையை முழுசாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே கொள்கையை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு சீமான் மட்டும் தான் பிரச்சனை. சீமானுடைய ஒழுங்கினமான தலைமை, சுயநலமான தலைமை, சீமானுடைய அடாவடி போக்கு, இது தான் நாங்கள் எதிர்க்கிறோம். சீமான் தலைமை இல்லாத நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் அதனோடய சேர்ந்து பயணிக்க தான் தயாராக இருக்கோம். வருங்காலங்கள்லையும் சீமான் தலைமை தான் நம்ம எதிர்க்கிறோங்க. அது 100% உண்மைங்க ஐயா. அதனால் நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம். 2011 தேர்தலே வந்து நம்ம சின்னம்மா சசிகலா மூலயமா 13 கோடி ரூபாய் பணத்தை இவர் வாங்கினார். அதுக்கான ஊடகங்கள் அப்பயே செய்திகள்லாம் வந்தது. அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கே அப்போ எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அந்த 2011 தேர்தல் இன்றைய வரை அனைத்து தேர்தல்கள்லையும் திராவிட கட்சி அவர் எதிர்க்கிறதா சொல்கிற திராவிட கட்சிகள்கிட்ட கைவிட்டு பெறுறாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட கைவிட்டு பெறாரு. அவர் பெரிய அளவில் இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு விற்பனை பொருளாக ஆக்கிட்டாருங்க. சுயநலத்துக்காக விற்பனை பொருளாக்கி பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாருங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சீமான் பண்ணுறது பிளாக்மெயில் அரசியல். சுத்தமாக திராவிட கட்சிகளை நான் ஒழிச்சிருவேன் பேசுறது, கேட்டால் நான் அங்காளின்றது பங்காளின்றது மாமான்றது மச்சான்றது மாற்றி மாற்றி பேசுறது பொய் பித்தலாட்டம். அவர் அரசியல் அந்த இத்தகைய அரசியல் வந்து கூடிய விரைவில் சீமானுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கீழ்த்தெறியப்படும். அன்றைக்கி சீமான்கிட்ட நம்பி ஏமாந்து இருக்கிற இளைஞர்கள் எங்களுடைய கட்சியில் அணிதிரளுவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஆமாங்க ஐயா, அது எங்களுடைய கட்சி மஞ்சளும் பச்சையும் நிறமும் வச்சுருக்கோம். மஞ்சள் மாண்பையும் பாரம்பரியத்தையும் குறிக்கிற வகையிலையும் பச்சை வந்து வளமையும் வளர்ச்சியும் குறிக்கிற வகையிலும் வடிவமைச்சிருக்கோம். அதில் வந்து ஜல்லிக்கட்டு காலை அடக்கிற மாதிரியான ஒரு இளைஞர் அடக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை பறிச்சிருக்கோம். ஏன்னா குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா கடந்த 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழர் பிரச்சனைகள், தமிழருக்கான எந்த ஒரு போராட்டங்களையும் நம்ம வென்றதே கிடையாதுங்க. நம்மளை அழிச்சு போயிச்சு காலி பண்ணிடுறாங்க. எந்த ஒரு தொழிலையும் நம்ம வென்றது சரித்திரமே இல்லை. அதனுடைய முதல்லையாக உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு சம்பவம்னா அது ஜல்லிக்கட்டு நிகழ்வு தான். அந்த ஜல்லிக்கட்டை குறிக்கும் வகையிலையும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விளக்கும் வகையிலும் தான் கொடியில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இதுவை நம்ம இது பண்ணியிருக்கோங்க ஐயா. நேர கை இருக்காது. இதுதான் புரட்சி தமிழர் கட்சியோட கொடியாக நாங்கள் வெளியே இது பண்ணியிருக்கோங்க ஐயா. ஐயா அவரும் வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொன்னவர் தாங்க ஐயா வீரப்பன். அவர் வந்து அவருடைய தொடக்கம் ஒன்றா சந்தன கடத்தல் அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் 2000 தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்சி படையெல்லாம் வந்து ஐயா வீரப்பனாரை சந்தித்து தமிழ் தேசிய கருத்துக்களை அவர் உள்வாங்கி அவர் இந்த ராஜ்குமார் கடத்தல் பிரச்சனைகளில் கூட தமிழ் தேசிய கோரிக்கைகள் தான் முன்வைத்தார். அவர்
அதே போல் அவர் நாகப்பாக்கடத்துலேயும் தமிழ் தேசிய கோர்த்துக்களை தான் முன்வைத்தார். ஆக அவர் வந்து மேலும் என்னென்னா அவர் வந்து மக்கள் மத்தியில் வரணும், பொது மன்னிப்பு வழங்கணும், நானும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும், தமிழ் மக்களுக்கு பாடுபடணும்னு பாடுபட்ட ஒரு தலைவராக தான் நாங்கள் ஐயா வீரப்பனாரை நாங்கள் பார்க்குறோம். அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து தமிழ் குடிகள் ஒற்றுமையை பெரிய அளவில் பேசியிருக்காருன்றது அவர் இறப்புக்கு பிறகு தான் நான் எங்களை போன்ற சக்திகள்லாம் உணர்ந்தோங்க. அவர் வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை தமிழ் குடிகள் வந்து ஒற்றுமையாக இருந்தாவே தமிழ்நாட்டு அரசியலை நம்ம கைப்பற்றலாம். குறிப்பாக எங்கள் கட்சி வந்து இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம். ஒரு தமிழகத்தில் முழு முதற்குடியாக இருக்கிற பறையர் குடியை சேர்ந்த ஒருத்தரை முதல்வராக்குறது தான் எங்களுடைய கட்சியோடைய முதல் முன்னணி கருத்துக்களில் ஒரு கொள்கையாக வச்சுருக்கோங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஒரு முன்னணியை உருவாக்கி அதில் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைச்சு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எஸ்சி அவர் பறையர் குடியை சேர்ந்தவரை தமிழக முதல்வர் ஆக்கிறது தான் எங்களுடைய கட்சியோட முழு முதன்மை கோரிக்கைகளில் ஒரு கருத்தாக வச்சுருக்கோங்க. ஐயா இப்போ தற்சமயத்துக்கு எங்களுக்கு ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை நாங்கள் மாவட்டம் தோறும் இணைச்சின்னு வரோங்க. கூடிய விரைவில் அதுதான் எங்கள் மாநில மாநாடு அடுத்த மாதம் அக்டோபர் 27 மாமன்னர் மருதுபாண்டியர் நினைவு நாளில் நடத்துகிறோம். அன்றைக்கி குறைஞ்சது 1,00,000 பேரை எங்கள் கட்சி தொண்டர்களை திரட்டி நாங்கள் அந்த மாநாட்டை நடத்துவோங்க. ஐயா என்னுடைய பேர் வந்து சிவா தமிழன். நான் இந்த கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பு பணியில் இருக்கேன். இதனுடைய தலைவராக வந்து ஐயா JP ராஜன் அவர்கள் இருக்காருங்க. மனைவி வரப்போகிறாங்க. அதுக்கு கூடிய விரைவில் நடக்கும், கூடிய விரைவில் நடக்குங்க. அவர் வந்து ஆமாங்க. இல்லை அவர் நாங்கள் அன்னையிலேருந்து நடிகர் சீமானா தான் பார்க்குறோம். நாங்கள் ஐயா நாங்கள் 2009 காலகட்டத்தில் அவர் அரசியல் பயணத்தில் உள்ளே வரும்போதே நாங்கள் நடிகர் சீமானா தான் அவரை பார்க்குறோம். இன்றைக்கு வரைக்கும் சீமானா தான் இருக்கார், தலைவராக மாறலிங்க. அவர் தன்னை வந்து ஒரு வசனகர்த்தாவாகவும் பேச்சாளராகவும் ஒரு சினிமாக்காரனாகவும் தான் நடந்துக்கிறார் ஒழிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைவராக அவர் இல்லைன்றதை நாங்கள் உணர்ந்தோம், வெளியே வந்துட்டோம். சீமானுக்கு ஒரே ஆள் போதுங்க, சாட்டை துரைமுருகன் போதும். அவன் அந்த கம்பெனியை ஊற்றி மூடிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அது சீமானுக்கு தெரியும், அவ்வளோதான். இல்லை அவர் வந்து இன்னொன்று என்னென்னா சாட்டை துரைமுருகன் அது பர்சனல் வேண்டாம். அவருடைய மனைவியே வந்து எங்கள் கட்சியை நாம் தமிழர் கட்சியை உருவாக்கிய தமிழ்நாடு மீட்சி படையை நடத்திய சுபமுத்துக்குமாருடைய மனைவி தான், படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமாருடைய மனைவி தான். அந்த அந்த தங்க சகோதரியை தான் சாட்டை துரைமுருகன் திருமணம் பண்ணிக்கினாருங்க. இது எல்லாமே இதில் ஏதோ ஒரு முடிச்சு இருக்குங்க. அது சீமானுக்கோ சாட்டை துரைமுருகன் போன்றவர்களுக்கு தான் இந்த அதில் என்னன்னு தெரியும். நாங்கள் அதை பற்றி நாங்கள் பெரிய அளவில் இது பண்ணல. ஓகே சார். ஏன்னா அந்த தீர்மானத்தை அப்படியே வாசிச்சிடறேனே, அப்படியே பண்ணிங்களா. தமிழ்நாட்டில் குடிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய மாநில அரசு உடனடியாக நடத்திட வேண்டும். தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள் இறக்க தடையை நீக்கி டாஸ்மாக் கடைகளில் கள் விற்பனை செய்திட வேண்டும். தமிழ்நாட்டில் உடனடியாக மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை திறக்க வேண்டும். புரட்சிகர தமிழ் தேசிய பொது உடைமை தலைவர் புலவர் கலியபர் பெருமாள் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு புலவர் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் புலவரின் சொந்த ஊரான பெண்ணாடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழர் குடி ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து தமிழ் தேசிய கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் தமிழ் தேசிய கூட்டரசை நிறுவி தமிழினத்தின் பெருங்குடியான பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை தமிழக முதல்வராக ஆக்க பாடுபடுவது. வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகரமன்ற